கேட்கல. மாபெரும் வெற்றி 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 வெற்றி. ஜெயிச்சிட்டா பொம்மி, ஜெயிச்சிட்டா. காப்பாத்திட்டாமா, நம்ம பேரை காப்பாத்திட்டா. இவ்வளவு நம்பி அனுப்புனல்ல, நம்ம எல்லாருக்கும் பெருமை தேடி கொடுத்துட்டா. முதல் பரிசு இவளுக்கு தான். அப்படியா? ஆமா பாட்டி, எல்லாம் இங்க வந்த யோகம் தான். இது பிடிங்க. குடும்பமே இந்தாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா இருமா. இந்த போட்டியில நான் ஜெயிச்சதுக்கு தாத்தாவும் நீங்களும் தான் காரணம். கார் மோதி அதிரசம் கொட்டி போனதும் எல்லாமே போச்சே. இந்த வருஷம் போட்டியில கலந்துக்க முடியாது, அப்பா ஆசையையும் நிறைவேற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். தாத்தா தான் கலந்துக்கிறியான்னு கேட்டதும் போன உசிறு திரும்ப வந்துருச்சு. அதிரசத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே நின்னு செய்ய வச்சு, அது மட்டும் இல்லாம போட்டியில கலந்துக்க விடமாட்டேன்னு சொன்னவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு என்ன போட்டியில கலந்துக்க வச்சாரு பாட்டி. அதனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் அப்புறம் அந்த புள்ளையார் அவரு உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் அந்த புள்ளையாரோட அருளும் தான் காரணம். இனிமே நான் என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவேன் பாட்டி. அதே மாதிரி அம்மாவையும் நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியமும் பாத்துருவேன். சார் சார், நீங்க தான் முறையா நான் கடை திறப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணீங்க. உங்க வாய்க்கு கண்டிப்பா நான் சக்கரை போட்டே ஆகணும். கமலாக்கா, அக்கா சக்கரை கொடுங்க. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் தான் என்னை இந்த போட்டியில ஜெயிக்க வச்சிருக்கு. இல்லனா உங்க கடை போட்டி போடும்போது என்னையும் கூட விட்டுருப்பீங்களா? எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க. உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ, என்னாச்சு? சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் தாத்தா. ஓ, அவங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு நான் வரும்போது உங்க எல்லாருக்கும் அதிரசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ, செக்க இங்கே வச்சுட்டு போறேன் பாருங்களேன். இத முதல்ல கொண்டு போய் பேங்க்ல போடணும். நீ போட வேண்டிய செக் இது இல்ல. இதுக்கு பதிலா ஒரு சின்ன செக் கொடுப்பாங்க, அத தான் நீ பேங்க்ல போடணும். அது எப்படி? 5 லட்சம் ரூபாய்க்கு பெரிய செக்கு தானே வரும், சின்ன செக்கா வரும்? சரி சரி, இது எப்படியோ இதெல்லாம் பத்திரமா இங்கே இருக்கட்டும். சரி, அது கொடுங்க. பாட்டி, இத நீங்க வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். மம்மி 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 ஒரு நிமிஷம் நில்லுமா. பாரு, உன் கையால செஞ்ச அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் நான் சாப்பிட்டுருக்கம்மா. வேற என்னென்ன ஸ்வீட் செய்ய தெரியுமோ அதெல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வா மம்மி. அப்படியா? சரி தாத்தா. உன் கையால செய்யற எல்லாமே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கொண்டு வா மம்மி. கண்டிப்பா தாத்தா, கண்டிப்பா கொண்டு வரேன். இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவ கள்ளங்கபடம் இல்லாம மனசுக்குள்ள இருந்து பேசுறா. அதனாலதான் அவ இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கு. எது எப்படியோ இது தாத்தாவுக்கு கிடைச்ச வெற்றி. அவ செஞ்ச அதிரசம் கலக்கிருச்சுல்ல. தாத்தா, அதிரசம் ராக்ஸ். பெரிய மாமா வேற இன்னும் வரல. அவர் வந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு முதல் பரிசு கிடைச்சதுல அவர் முகமே சரியில்லை. பொம்மி ஜெயிச்சத அவரால் ஏத்துக்கவே முடியல. அப்படியெல்லாம் இல்ல அண்ணே, எல்லாம் சரியாயிடும். ஆமாங்க, இந்த பொம்மையால பெரியப்பாவுக்கு தான் கஷ்டம். தாத்தா, இந்த வருஷமும் நாம தான் ஜெயிச்சிருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷம் ஜெயிக்கலன்றத என்னால நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல தாத்தா. ஹே, நிறுத்து. அந்த பொண்ணு அவ திறமையால ஜெயிச்சிருக்கா. அத நீ ஏத்துக்கதான் வேணும். நான் எதுக்கு ஏத்துக்கணும்? எல்லாம் தாத்தா பண்ண வேலை. தன்னோட சிபாரிசால அந்த பொண்ணு கலந்துக்க வச்சாரு, கடைசியில ஜெயிக்கவும் வச்சிட்டாரு. தாத்தா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவ போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடுற விஷயத்த நீங்க கெடுத்துட்டீங்க.
அதனால அவளுக்கு இந்த கோபம். பாத்து பாத்து பொறுமையா வாங்க. என்ன பண்றீங்க? இங்க பாரு ரம்யா, எந்த போட்டியா இருந்தாலும் அதுல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேணும். இந்த மாதிரி கோவம்லாம் படக்கூடாது. அந்த பொண்ணு தான் திறமையால கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கா. அவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, திட்டக்கூடாதுல்ல. இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவ கண்டிப்பா நம்ம தாத்தாவால தான் ஜெயிச்சிருக்கா. ஒரு ட்ரம்ல ஸ்வீட் எடுத்துட்டு போய் ஓட்ட வண்டியில விக்கிறவ எப்படி இந்த மாதிரி காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும்? நம்ம எவ்வளவு பெரிய ஸ்வீட் கடை வச்சிருக்கோம், அதுவும் ஒரு கடையா, 25 கடை. நம்மளால முடியாத விஷயம் அவளால எப்படி முடியும்? கண்டிப்பா தாத்தா தான் என்னமோ பண்ணிருக்காரு. ஏய், என்ன பேசுற நீ? உன் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாதா? தாத்தா எப்பவுமே சொந்தக்காரங்களுக்கு சிபாரிசு பண்ணவே மாட்டாரு. நேர்மைதான் அவரோட அடையாளமே. அதனாலதான் இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதனால தாத்தாவை குத்த சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. குத்த சொல்லாம என்னமா பண்றது? டேய், என்னடா பத்து, ஏன் இப்படி பேசுற? இல்லம்மா, வேணும்னே நான் தோக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்கேன். அங்க இருந்து அத்தனை பேருமே நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன், நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் ஜெயிக்கும்னு நினைச்சாங்க. அதே தான் பேசிட்டும் இருந்தாங்க. ஆனா அதை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாருமா. பது, என்னடா பேசுற? இன்னும் நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கல. அதனால தான் இப்படி பேசுற. இங்க பாரு, இது வியாபாரம் கிடையாது, மனசுக்குள்ள இருந்து பண்ற விஷயம். அப்புறம் அந்த பஜன்லால், அவன் என்ன பண்ணான்? இந்த ரவை உருண்டையில் ஏதோ சாயத்தை பூசி நவரத்ன லட்டு அப்படின்னு ஒரு பேரை சொல்றான். இன்னொருத்தன் அதுக்கும் மேல ரவா லட்டுல சர்க்கரைக்கு பதிலாக தேனை ஊத்தி அதை ஸ்வீட்டுன்னு கொண்டு வரான். இதெல்லாம் ஸ்வீட்டாடா? அப்ப பொம்மி பண்ணிட்டு வந்ததுதான் ஸ்வீட், நாங்க பண்றதெல்லாம் ஸ்வீட் இல்ல. அவ பண்ணிட்டு வந்தது பழைய அதிர்ஷ்டம் தானே? ஆமா, பழைய அதிர்ஷ்டம் தான். ஆனா நீங்களும் பண்றீங்களே. உங்க 25 கடையிலேருந்து அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வாங்கடா பார்க்கலாம். அந்த பொண்ணு பண்ற ஒரு அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி 25 கடை அதிர்ஷ்டமும் நிக்க முடியாது, ஈடாகாது. இதுதான் உண்மை. என் மூத்த மருமக செஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த ருசியில நான் அதிர்ஷ்டத்தை சாப்பிடுறேன். இங்க பாரு, ஸ்வீட் செய்யணுங்கிறது உள்ள இருக்கிற ஆத்மாவில இருந்து வரணும். அது உங்களுக்கு வரல. இருந்தாலும் இருக்கிற கடைகள்ல நீங்க நம்பர் 1 இருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கோங்க. இந்த பொண்ணு கலந்துக்கிட்டதுனால தோத்து போயிட்டீங்க, அதுவும் நான் தான் உதவி செஞ்சேன்லாம் சப்பக்கட்டு கட்டினீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தாண்டா அசிங்கம். போட்டியில கலந்துக்கிற எண்ணம் இருக்கும் போதே தோல்வியை ஒத்துக்கிற மனப்பான்மையும் இருக்கணும். அப்படி ஒத்துக்கிற மனப்பான்மை இருந்தா தான் நாளைக்கு தப்ப சரி பண்ண முடியும். மாமா, நம்ம கடை ஸ்வீட் பிடிக்கலன்னா அன்னைக்கே அதை சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள்ள, நான் சொல்லியிருந்தா பத்து கேட்டிருப்பானா? அவன் மனசுல இருக்கிற அதீத நம்பிக்கையினால காதலே விழுந்திருக்காது. தாத்தா, போனது போகட்டும். இந்த தடவை தப்பு நடந்துருச்சு, அடுத்த தடவை பாத்துக்கலாம் தாத்தா. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? அடுத்த தடவை பாத்துப்பியா? உன் உடம்புல சுத்த ரத்தம் தானே ஓடுது. அடுத்த தடவைன்னு சொல்றவன நான் மதிக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவங்க எல்லாம் ஒரு வேலையை செய்யறதுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டா அத முழுசா செஞ்சு அதுல வெற்றி அடையணும். முடியலன்னா எதுக்குடா எடுத்துக்கிற நீ? உன்னாலதான் எனக்கு அவமானம். தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தனை நம்புனா இதுதான் நடக்கும். அந்த திருமூர்த்தி என் காது படவே பேசலாம். அப்பா எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து போட்டியில கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சாருன்னு. சொந்த புள்ள இந்த ஆளை மதிக்கிறதே இல்ல. அதனாலதான் வளர்ப்பு பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ கட்டிக்கிட்டு அலறாருன்னு.
இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனால எப்படிடா ரன்னரா கூட இருக்க முடியும்? எப்படி முடியும்? போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாருக்கும் முன்னாடியே அவமானமா போச்சு. எல்லாம் இவராலதான், எல்லாம் இவராலதான். ஐயோ தாத்தா, என்ன தாத்தா நடக்குதுங்க? இந்த குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கூத்துன்னு கொண்டாட்டம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த ஸ்வீட் கடை தானே. ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் சாப்பிடுற எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்க. ஆனா அதை தயாரிக்கிறோம்னு மாறு தட்டிட்டு இருக்கோமே. நம்ம வீட்டுல சண்டையும் சச்சரவும் தான் மிஞ்சி இருக்க. இதை ஒரு பெருமைன்னு வெளியே சொல்லிக்கவே முடியாத. ஆமா, உங்க பையனுக்கு என்னதான் தாத்தா வேணும்? இந்த பிசினஸ் வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாரா? முதல்ல அதை இழுத்து மூட சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்கட்டும். பொம்மி, வண்டி நிறுத்து சித்தி, நிறுத்து நிறுத்து. என்ன சித்தி, நீ எங்க நிக்கிற? நான் போட்டியில போட்டியுமாச்சு ஒண்ணுமாச்சு. உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வயிற்று வலி அதிகமாயிடுச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. டாக்டர் வேற கொஞ்சம் சீரியஸ்னு சொல்றாங்க. வா உடனே போலாம். என்ன சித்தி சொல்ற? ஐயோ, பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல பொம்மி, வா போலாம். இதுல எப்படி நம்ம 2 பேரும் போக முடியும்? அது எனக்கு தெரியாதா? தோ அந்த கடையில கொண்டு போய் வண்டியை விடு, சாவியை கொடுத்துட்டு வா, நம்ம போலாம். போ போ, சீக்கிரம் போ. அம்மா எப்படி இருக்காங்களா? பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, சீக்கிரமா போணும். வண்டியில ஏறு, சீக்கிரம் போ, உள்ள போ. வண்டி எடுங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். ரசனையே ரசனை. அண்ணிய நினைச்சு பாட்டை ரசிச்சு அப்படியே உருகுறீங்கண்ணே. ஆமாண்டா, பொம்மைய நினைக்க அப்படியே உடம்பு பூரா இனிக்குது. அவ்வளோ ஏன், அவளை நினைச்சாலே இனிக்குதுடா. வா வா வா, போலாம் வா. என்ன சித்தி, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம இங்க கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அது இது ஆஸ்பத்திரி தான். முதல்ல கல்யாண மண்டபமா இருந்துச்சு, இப்போ ஆஸ்பத்திரியா மாறிடுச்சு. ஆஸ்பத்திரி மேலதான் இருக்கு. வா 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 வா, சீக்கிரம் வா. வா 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 வா. எங்க சித்தி ஆஸ்பத்திரி? இதோ உள்ளதாமா, வா.
அங்க பார், என் செல்லக்குட்டி வந்துட்டால. வா செல்லம். என்ன சித்தி இதெல்லாம்? இங்க பாரு, உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. நான் தான் தவமணி ஆசைப்பட்டான்னு இன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்ற? உன் பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா சித்தி? கண்டிப்பா பண்ணிருப்பேன்டி. ஒரு 2 வருஷம் பொறுடா, மல்லிகா பெரியவள் ஆயிடுவா, உனக்கு அவளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். இவன் கேட்கவே மாட்டேங்கிறானே. கட்டினா பொம்மியதான் கட்டுவேன் அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? வா செல்லம், தாலி கட்டும் வேலை வந்துருச்சுல்ல. அதெல்லாம் முடியாது. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் கிளம்புறேன். இப்படிலாம் சொல்லாத செல்லம், நீனா எனக்கு உசுரு. வரமாட்டான் அப்படிலாம் சொல்லாத செல்லம், மாமா மனசு நொறுங்கிடும்ல. இங்க பாரு பொம்மி, சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. உன்னை அவன் ராணி மாதிரி பாத்துப்பான். ஆமாமா, சித்தி சொல்றது கரெக்ட். எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியது இருக்காது. எல்லாத்துக்கும் ஆளை போட்டுக்கலாம். புரியுதா? ஆள் எதுக்கு? எனக்கு ரோடா சுத்தி அதிரசம் வைக்கணும், மறுபடியும் வந்து அதிரசம் சுடணும். வேலை செஞ்சாதான் திங்குற சோறு செரிக்கும். இது பாரு, எத்தனை நாளைக்கு நீ இப்படி அலைய போற? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உன் கழுத்துல அவன் தாலி கட்டின மறு நிமிஷமே நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அப்பா பேர்லயே தவமணி ஒரு கடை வச்சு கொடுத்துருவான். நீதான் அந்த கடைக்கு முதலாளி. கடையில ஜம்முன்னு உட்கார்ந்து வியாபாரம் பார்க்கலாம்ல. என்ன சொல்ற? பொம்மிக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. தன் கையே தனக்கு உதவி. செல்லம், நீ சொன்னது கரெக்ட் தான். தன் கையே தனக்கு உதவி. இது பாரு சித்தி தம்பி, மரியாதையா கையெடு. நான் போகணும். செல்லம், கல்யாணம் பண்ற நேரத்துல உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பாக்குறேன். இப்ப மட்டும் நீ சம்மதிக்கலன்னு வையி, அப்படியே தரன்னு எடுத்துட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி வசதின்னு யோசிச்சுக்கோ. பொம்மி, இவங்க கிட்ட தகராறு பண்ணியெல்லாம் தப்பிக்க முடியாது. இவங்க போக்கிலேயே போய் தப்பிக்கிறது தான் ஒரே வழி. சரி, எப்படி இருந்தாலும் அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. அதுக்காக நான் சம்மதிக்கிறேன் சித்தி தம்பி. ஐயோ செல்லம், மறுபடியும் சித்தி தம்பி சித்தி தம்பின்னு கூப்பிட என் மனசுக்குள்ள மண்ணெண்ணைய ஊத்தி தீ வச்ச மாதிரியே இருக்கு. உன் வாயால மாமான்னு கூப்பிட்டாதான் அப்படியே ஒரு சிம்லா ஆப்பிள நறுக்குன்னு கடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே? கூப்பிடுறேன். ஐயோ ஐயோ, மறுபடியும் சொல்லு. மாமா. அண்ணே, மாமான்னு கூப்பிட்டுட்டாரா? அம்மா, மாமான்னு கூப்பிட்டா பாத்தீங்கல்ல? டேய் பாருங்கடா, மாமான்னு கூப்பிட்டால. ஒரு வாட்டி இன்னும் ஒரே ஒரு வாட்டி. மாமா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. வாங்கிக்கோ. முகூர்த்தத்துக்கு நாளையாருது, சீக்கிரமா வாங்க. மணப்பெண் வர அங்க இருக்கு, அங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. சரியா? நீ மாமா. ஐயோ, மாமாவுக்கு இங்க இருக்குடா. நீ போயிட்டு வரதுக்கு நான் வந்துறேன். போங்க செல்லம். சாமி, ட்ரெஸ் மாத்தி சீக்கிரமா வந்துருங்க. டேய் வாங்கடா. உடே. சித்தி, நான் போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சரி பொம்மி. நல்ல வேளை, ஏதாவது தகராறு பண்ணி கெடுத்து விட்டுருவான்னு நினைச்சோம். ஒத்துக்கிட்டது நல்ல விஷயம்தான்ப்பா.
கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். ஏ சாப்பிட சாப்பிட சித்தி ஒரு நெத்தி சுட்டி இல்ல, ஒரு குஞ்சம் இல்ல, இப்படி எதுவுமே இல்லாம எப்படி சித்தி கல்யாணம் பண்ணிக்கிறது? அவசர கல்யாணத்துல அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா? அவசர கல்யாணம்னாலும் என் வாழ்க்கையில இது ஒரே ஒரு கல்யாணம் தானே. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? நெத்தி சுட்டி குஞ்சம்லாம் இல்லாம பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அது மட்டுமா, ஒரு போட்டோகிராஃபரு, வீடியோ எடுக்கிறவங்க அதெல்லாம் இருந்தா தானே நல்லா இருக்கும். அம்மா கூட இங்க வர முடியாதுல்ல, அம்மாவுக்கு கொண்டு போய் எப்படி சித்தி காமிக்கிறது? இங்க பாரு, செல்போன்ல எடுத்து காமிச்சுக்கலாம் பொம்மி. ஏன்னா இந்த நேரத்துல பெரிய லிஸ்ட் எல்லாம் சொல்லி என் தம்பியை கஷ்டப்படுத்தாத பொம்மி. அவன் எவ்வளவு சொத்துக்காரன் தெரியுமா? ஏய் பொம்மி, நான் ஏய், சொன்னது எல்லாம் பொம்மி, ரெடியா இருக்குல்ல? என்ன பண்ற? நீங்க எல்லாம் சொல்லுங்க. ரெடியா இருக்கு சாமி. சரிங்க. ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் பணம் வெள்ளி பணம், அத வேடிக்கை பாக்குது சின்ன பணம். டேய் ஏதோ சத்தம் கேட்கல. கேக்குதுண்ணே. டேய் என் செல்ல குட்டிடா, என் செல்லம் புலம்புறாடா. என்னடா செல்லம், என்னாச்சு? என்னடா டேய் ஆச்சு? இங்க பாருடா, கடைசி நேரத்துல இவன் நெத்தி சுட்டி வேணும், குஞ்சம் வேணும், போட்டோகிராஃபர் வேணும்னு அடம் பிடிக்கிறாடா. அவ்வளவுதானே? இதுக்கே அவளை அழ வைக்கிற? செல்லம், நீ கேட்ட அத்தனையும் இப்ப வரும். ஓகே? டேய் வாடா. இங்க பார், செல்லம் சொன்னதை கேட்டீங்கல்ல? கேட்டோம். ஒண்ணு இல்ல, ஒண்ணுக்கு 2, எல்லாம் 2 வாங்கிட்டு வாங்க. போங்க. சரிண்ணே, டேய், சரிண்ணே. போங்கடா. இதோ வாங்கிட்டு சீக்கிரம் போங்கடா. போங்கடாண்ணா. ஏடா செல்லம், இப்போ ஓகேவா? இப்போ எல்லாமே வந்துரும். உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. மாமான்னு சொன்னேன். ஐயோ, என் உடம்பு முழுக்க 1000 வாட்ஸ் சாக்கடிக்கிற மாதிரியே இருக்கே. சந்தோஷம். இப்ப என்னடி வேணும் செல்லம்? எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு மாமா.